இல்லைங்கக்கா, அங்கே இது வெளியில் போயிடுச்சிங்கக்கா. 10 மணி நேரம் இங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் அர்ஜென்ட் வேலைன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பக்கமாக இருந்துச்சுன்னா போய் எடுத்துகிட்டே வந்துடுவோம். அது வேறு தூரமாக இருக்குது. ஓகே ப்ரோ, இன்னைக்கு நம்ம பாரத் பேலர் டெலிவரி அவ்வளோதான். இறக்க போகிறோம். இந்த ஜேசி ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜேசி ஸ்டார்ட் பண்ணி பீஸ் லேட்டஸ்ட் தலைவர் தான் ஓட்டுறாப்பா. இறங்க போகுது. இறக்கி பண்ண முடியுமா சார்? கை பார்த்து
இவரு பஸ் மாட்டோம். அந்த பின்னை கழட்டிடுங்க, நம்ம சின்ன பின்னை போடுங்க, நாங்கள் அப்புறம் ஆள் சின்ன பாடம் தாங்களா இயந்திரவங்க எல்லாமே. ஒரு வழியாக இன்னைக்கு வேலை எடுத்தாச்சு. மாப்பிள்ளை என்னென்ன சொல்லி செய்யறான்னு தெரியல, முன்னாடி வேற நம்ம வந்து பின்னாடி ஃப்ரண்ட்ல எப்படி ஆட்டம் போடுதுன்னு மட்டும் பாருங்க. பார்ப்போம். பார்ப்போம். வீட்டில் போய் சீலை பிரிக்கலான்னு சொல்லியாச்சு. அங்கே போய் தான் டெலிவரி கொடுக்குறாங்க. பார்ப்போம். நீ நினச்ச மாதிரி எப்படி மாப்பிள்ளை நடக்குதெல்லாம்? ஒரே ஃப்ரெண்டு வீடு எப்படி தெரியுது? நினைக்கிற மாதிரி கலந்து மாதிரி எல்லாம் கருப்புறெல்லாம் போக முடியாது. கொஞ்சம் பார்த்து தான் போய்க்கணும். கூட்டிகிட்டு போயிடும். ஆற்றுலாம் நம்மக்கிட்ட வந்துருச்சு இல்லை, என்னமே நாம் இதை விட்டுருவோமா? நான் டெலிவரி கொடுக்கறதுக்கு அன்பன் தான் கொடுத்தேன். இப்படி குடும்பத்தோடு ஒரு வாரம் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த எல்லாம் மறக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. சரி சரிங்கக்கா. இல்லை இல்லை காட்டில் இருப்பாங்க. ஒரு கண்டு அங்கே பாருங்க, நீங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அதை நான் பார்த்துக்கிறேன். இல்லை பிடி பிடிங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ பிடிச்சிட்டு விட்டு இருப்போது. கை கீழே இல்லை இல்லை இறக்கலாம். நான் தூக்கிட்டு
கிரிஸ் அதில் இருக்கா? நீங்கள் பக்கெட் எடுத்துங்க இருக்கா? எதுக்காக வரீங்க? வெயிட்டாக வரீங்க. அதுக்குன்னா சொல்லுங்கள், அறுத்துக்கலாம். அதுக்குன்னா சொல்லுங்கள், தப்புன்னு போட்டுக்கலாம். இங்கே தான் இருக்கு. எது எதுக்குன்னு கேட்குறேன். ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா முடிஞ்சது, அவ்வளோதான். ப்ளஸ் மைனஸ் பேட்டரியில் கொடுத்தா முடியும். அந்த மேனுவல் ஆட்டோ இதுதான் மேனுவல் ஆட்டோ. ஆட்டோ போட்டிங்கன்னா அதுவே நூல் கட்டி கொடுத்து பொட்டி தூக்கி பொட்டி இறங்கிடுங்க. நூலாங்க தவளை கட் ஆகிடுச்சுன்னா மேனுவல் போட்டு இழுத்துனீங்கன்னா நூல் வந்து இழுத்துக்குங்க. இது பொட்டி தூக்கி நூல் இழுக்கிறதுக்கு இந்த இதான். அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்டா அவர்கிட்ட இருந்ததே மொத்தமாக அரை மணி நேரம் தான்டா இருந்தோம். அவருக்கு எதை தர சொல்லுவார். ரெண்டாவது ஓட்டணும்ல, அது நூல் அவர் தானே எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தாரு. தெரியல, அவருக்கே தெரியலன்னு தெரியல. சொல்லவே இல்லையே அவரு. இது என்ன அழுக்கி இழுத்து. ஆனால் அதில் அந்த பொட்டி ஆனால் இது இப்போதான் வருதா இல்லை ஆப்பிள் ஃபஸ்ட் வந்து வெந்த பண்ணலாம். இங்கே ஏன் இருக்கு, ஏன் இருக்கு அது அந்தான விட்டு ஓடிச்சு. அதனால எடுத்து பின்ன காணாம என்ன சென்டராக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை நான் ரெடி பண்ணேன். அவ்வளோதானே ஃபுல் லைட்டா இன்னும் கொஞ்சம் வரும். போகலாமா? போகும். அது செப்பரேட்டாக லைன் போட்டு இருக்கு. பேட்டரியில் தானே கொடுக்கணும். அது லைன் பேட்டரியில் கொடுத்துருங்க. நாங்கள் டயர்டு போட்டு இதுக்கு என்ன ஆம்பியர் கணக்கு கொடுக்கணும்?
இவ்வளோண்டு சின்ன ஆம்பியர். வச்சுக்கோங்க. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியல. சரி விடுங்க, நாங்கள் ஆம்பியர்னா அது எந்த கண்ட்ரோல் இதுக்கு போகணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இது எவ்வளோ வாட்ஸ் எடுக்கும், எவ்வளோ கரண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு கேட்குறாரு. இல்லை வேற ஏதாவது எப்படி சொல்கிறது, ஃபியூஸ் போட்டு கொடுக்கலாமா டேரெக்டாகவே கொடுக்கலாமா? இதுலேயே இருக்குண்ணா. ஆம்பியரே அது நான் பார்த்துருக்கேன். நீங்கள் என்னையே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. எங்களுக்கு டேரெக்டாக பேட்டரி கொடுக்க சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது, அவ்வளோதான். இனிமேல் நான் பார்த்துருக்கேன். போடலாங்களா? ஆம்பெல்லாம் தனியாக ஏன்னா ஃபோனில் இது பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஹாப்பி அது மாதிரி அதெல்லாம் இல்லை. ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பிடி போடுங்க. ஆமாம் எதுலேயே ஒன்று போடு. இது எவ்வளோ நேரத்தில் ஒரு ஐட்டம்? நான் 10,000 கட்டு ஒரு டைம் மாற்றினா போதுங்கண்ணா. கிரௌண்ட்னா கிரௌண்டும் 10,000 கட்டு ஒரு சீசன் முடிஞ்சு ஒரு கப் மாற்றினீங்கன்னா நல்லா இருக்குங்கண்ணா. சரி, ஓகே ஓகே. அதுக்கு வந்து அரை லிட்டர் ஆயிலே 1 கிலோ கிரீஸுங்கண்ணா. கிரீஸா ஆயிலே கலந்து விட்றதா? ஆமாங்கண்ணா. ஓகே. இது வந்து 68 நைட்டில் 68 ஒன்று 200 வரும். சரி, ஓகே. ரீசனபிள் வந்து இங்கே 12 ரோலருக்கு டபுள் சைடு இருக்குங்கண்ணா. அது எல்லாமே எக்ஸ்ட்ரா இங்கே ஒன்று இருக்கும். ரிகர் செட்டுக்கு அந்த டோருக்கு வச்சுனீங்கன்னா ஒரு 3 இருக்குங்கண்ணா. அந்த பக்கத்துக்கு வர ஆமாங்க. ரீஸ் ஆயில் தான் நீங்கள் ரீஸ் மட்டும் கரெக்டாக வச்சுனீங்கன்னா இங்கே ஒரு நிமிஷத்தில் இருக்குங்கண்ணா. இங்கே ஒரு நிமிஷத்தில் இதுக்கு அடுத்து ரீஸ் மட்டும் அது இந்த இதுக்காகண்ணா? ஓகே. உங்களுக்கு நூல் சொல்கிறேன். இங்கே வளைய மாதிரி வச்சுக்கோங்க. அது எடுக்கணும். அது இன்னும் கொண்டாடத்தில் பண்ணிவிடுவோம். அந்தாலும் போனோம். நாளைக்கு தான் ஃபீல்டுக்குது, நாளைக்கு ரெடி பண்ணி டீ வந்துச்சு. வேலையை அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இல்லை டீ குடிச்சு வந்தீங்களா? வேலைங்களை சொன்னீங்கன்னா கூட ஒன்றும் ஒன்றும் தெரியாது. டீ டீ அடுத்த செகண்டே அதெல்லாம் பண்ணி யூடியூப்பில் போட்டு விட்ருவாங்கன்னு வச்சுங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லை, அது அடுத்த வீடியோவில் தான். ஏன் இன்னைக்கு எதை போட்டுருவோம் தனியாக. நம்ம பேனரை பற்றி நம்ம சேனல் டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன். யார்கிட்டையுமே இல்லை. நாங்கள் என்ன ஒரு இவ்வளோ யூடியூப் சேனல் இருக்குது, எத்தனையோ பேர் இருக்கிறான். பாரத பேனர் பெருசா போட்டு நாங்கள் கிலோமீட்டர் கணக்காக போய் தொலைவரதா இருக்குது. மோட்டர் ஜென்ஷனில் கூட ஒரு போட்டிருக்கோம். அது நீ சொல்லி என்ன பண்ணுறது? நீங்கள் ஃபுல்லாக ஏ டு வச்சு ஒரு கஸ்டமர் வகை இருக்குன்னு சொல்லணும். எங்கப்பா ஒரே அங்கே இருக்காருண்ணா. என்ன வாங்கினா இதில் வந்து மழுக்கு போட்டு தான் வரணுமா?
மழுக்கு போட்டா கட் ஆயிடும். அது சுத்திடுச்சு. அவர் கடைசியாக தான் பார்ப்பார். எல்லாம் கரெக்டாக இருக்கும். அவர் இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன். என்ன ஏன்னா நமக்கு தான் யாரும் கிளியரா சொல்லல, நாமனாச்சும் கிளியரா 4 பேருக்கு கொடுப்போம்டா. இது சின்ன ரோலுக்கு எத்தனை சுத்தங்கண்ணா, நடு ரோலுக்கு சுத்து கணக்கு சொல்லணும்ண்ணா. அது எப்படிங்கண்ணா கணக்கு? அதில் வந்து இது ஒரு 14 வருங்கண்ணா. 14 சுத்து. ஓகே. சென்டர் ரெண்டு ரெண்டு சுத்து சேர்ந்து வருங்கண்ணா. ஓ, அந்த சுத்துல இருந்து 14ல இருந்து 2 சுத்து சின்னதுலேயே போட்டு ஓடலாம், தாராளமாக ஓடுவாங்க. இப்போ அங்கே சரவணன் எடுத்துருக்கிறாருங்கண்ணா. சரிங்க. அதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் நாங்கள் பார்த்தோம்னா, நூலை கட் பண்ணி விட்டோன்னா வந்து இந்த ரோலில் வந்து ஆப்போசிட்டில் சுற்றிக்குது. ஆனால் அது என்ன, இந்த இது வந்து லூஸில் இருக்குங்க. ஓ சரி சரி. நீங்கள் டைட்டாக இருக்கும்போது இவ்வளோ எடுத்துகிட்டு போகுதுங்களே. ஆமாம். அதில் நீங்கள் இழுத்து பாருங்க, இவ்வளோ எடுத்துகிட்டு போகாது. அவரு அந்த நூல் ஏதோ இதாகலன்னு ஏதோ சொன்னார்ல. அவர் என்னன்னாரு, நாங்கள் நூல் சுற்றிக்குதுன்னு சொல்லி பிளேடு போட்டு அறுத்து இது காயாகி போச்சு, அதனால நூல் சுற்றிக்குதுன்னு அவர் சொன்னார். இங்கே அறுத்து விட்ட உடனே நூல் இழுத்துக்கிட்டு போய் அடித்து ரிட்டன் அந்த ரோலெல்லாம் சுற்றிக்குது. அது 10 கத்திக்கு ஒரு ஐட்டம் அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார். எங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் கிளியராக சொல்லிட்டு போயிரு. அது எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வரும்? அது அப்படியே மேலேருந்து போட்டு கீழே எடுத்து விட்டாரா? இது லூஸாக இருக்குண்ணா இங்கே இதில். ஸோ அப்போ என்ன உள்ள வந்து ஏறிக்குங்கண்ணா, அப்படியே சுற்றி இப்படியே ஏறிட்டே இருக்கும். ஒரு இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓ சரி சரி. என்ன இந்த வீல் சுற்றும் போது நூல் இழுத்து நூலை நசுக்கி முடிச்சு கீழே தள்ளுது, அவ்வளோதான் அதோட ப்ராசஸ். போகணும்னா வழக்கம் இதில் விட்டுக்கிறேங்க. இதில் விட்டு இந்த பஸ்ஸில் விட்டு வெளியே இதில் எடுத்துக்கிறீங்க. இதில் எடுத்துக்கிறாங்க. இந்த 2 வீலில் விட்டு இதில் விட்டு இதுக்கு இதுலேயே போடல ஓடுது. ஓ சிம்பிளாக இருக்குது இதில். அதில் எவ்வளோ சுற்றுனிக்கிட்டு போகணும் ஸ்கேலில். இது சிம்பிளாக வந்துருச்சு பாரு. நான் கூட அவருக்கு பார்க்கும்போது எனக்கு புரியவே இல்லை, இது எப்படி கோக்குறதுன்னு. இது மாதிரி ஒரு சிம்பிளாக கொடுத்துருங்க. அது எப்படி நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு இடம் கூட எடுத்துக்காட்டு. இதில் விட்டுங்கண்ணா. ஓகேண்ணா. அப்படியே இதுக்குள்ளே விட்டு அப்படியே கீழே விட்டாப்புல அவ்வளோதான். நீங்கள் வெளியே விடலாம். ஏன்னா தூக்கி விட்டு நேராக வச்சு விட்டிங்கனாலும் உள்ளே போகும். அதுக்கு இடத்துல வச்சுட்டு இந்த வீடை சுற்றுனீங்கன்னா போகும். ஓகேண்ணா. கீழே அப்படியே ஓட்டர் இருக்குது, அந்த ஓட்டையில் கீழே இறக்கி விட்டுருணும். இறங்கி கீழே வந்து அந்த புனல் மாதிரி இருக்கு, அந்த புனல் கட் ஆகாது. ஒரு 100 கத்து ஓட்டும்போது 3 டைம் வருங்கண்ணா, அவ்வளோதான். அது 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 ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அவர் பார்க்க தெரியல அவருக்கு. அப்போ நாமளா இருந்தால் எல்லாம் பிரித்து மேய்ச்சி போடுவான், அவருக்கு தெரியல. கண்டிப்பா இதுக்கு மேலன்னா ஃபோன் பண்ணி சொன்னா டவுட்டை கிளியர் பண்றாங்க, அவ்வளோதான். வேற இதை பண்ணுங்க, அது சரியா வந்துருன்னா தீர்ந்துச்சு, வேலை முடிச்சு. சிம்பிளா தான் இருக்குது, ஒன்றும் அந்த அளவுக்கு டஃப்லாம் இல்லை, சிம்பிளா தான் இருக்கு. இங்க சுத்திக்கிச்சு பாருங்க. ஸ்டாலுக்கு போனோமா இல்லையா? 3 மணிக்கு போனோமா இல்லையா? சரி விடு விடு. எத்தனா ஆமா ஆமா வண்டி மட்டும் அப்புறம் இன்னும் வேற ஏதாவது டவுட்டு? உங்க கூட ஒரு கிரீஸ் நிறைய கிரீஸ் பெயின் மொத்தம் எத்தனைங்கண்ணா? 12 ரோலுக்கு 2 பக்கமும் 24 வருங்கண்ணா. 24. அது இல்லாமல் பம்புக்கு இங்கே 2 வருங்கண்ணா. ரீலா செட்டுக்கு அங்கே 3, இங்கே ஒரு 1 வருங்கண்ணா. ரீலா செட்டுக்கு எத்தனை நாள் ஒரு ரைட் அடிச்சா போதுங்கண்ணா? ஒரு கணக்கு ஒரு 4 கிட்ட கொட்டை மாட்டிக்கிறேன். ரீலா செட்டுக்கு 4 எழுத்துங்கண்ணா, 2 எழுத்து போதும். மாங்காய் பிளேட் அதேதான் அதேதான் டெய்லி வச்சுக்கணும் பிரச்சனை. அதற்கு நல்ல கிரீஸாக வச்சுக்கோங்கண்ணா. அதெல்லாம் கிரீஸ்லாம் நாங்கள் ஜேசிபி புது கிரீஸ் தானே. அப்படி வைக்கிறதில்ல, டோரை கழட்டிவிட்டு உள்ள நிப்புளுக்கு தான் நிப்புள் அடிக்கணுமா? நிப்புல தான் அடிக்கணுமா? கையில் ஓகே. அது கோமதியில் வச்சு வச்சு கோமதியில் வச்சு கை விட்டுறேன். அதை தான் இப்போ கை விட்டு பார்க்குறான் எங்கே இருக்குது. இங்கே நானும் பார்த்தேன், காணாத சேர்ந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. கீழே சாம்பிளை டெமோ ஓட்டி பார்த்துருப்பாங்களாட்டுக்குது. ஓகே, வேறு மாப்பிள்ள ஏதாச்சும் டவுட்டு? வேறு ஏதாச்சும் டவுட்?
மீட்டர் போட்டு இன்னொரு ஐட்டம் கிளியராக கேட்டுக்காமாப்ல. நீ பாடுறா காயத்தை கிழிச்சிருக்கண்ணா. ஆ நான் இது வந்து ப்ரைஸ் செட் பண்ணிக்கிறதுங்கண்ணா. ஓகே எவ்வளோ அமௌண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் கவுண்ட்டு தனியாக வந்துடுங்கண்ணா. செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அந்த கார்டுக்குள்ளே எவ்வளோ ஓட்டுறீங்களோ அது ப்ரைஸ்ன்ட்டு ஈக்குவல் பண்ணி சொல்லிடுவேன். சரி சரிங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிடுவேங்க. இது வந்து இந்த பொட்டி இறங்குற டிகிரி நம்ம 32 டிகிரி வச்சுருந்தது. அது டிகிரி கணக்குனா எப்படிங்கண்ணா? ஸ்பீடா? ஆமாங்கண்ணா. ஸ்பீடு இல்லைங்கண்ணா, ஓப்பன் பண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா பாதி இறங்கி ஏறுங்கண்ணா. ஓ ஃபுல்லாக வச்சிங்கன்னா கொஞ்சம் வசதியான ஏறி இறங்கும். ஃபுல்லாக இருக்குன்னா அது எத்தனை டிகிரியில் வைக்கணும்? அது 60 டிகிரி வரைக்கும் இருக்குங்கண்ணா. இங்கிருந்து 32 டிகிரிங்கும் போது கரெக்டாக இருக்குங்கண்ணா. அட ஃபுல்லாக ஓப்பன். அதில் அட்ஜஸ்ட் பண்ணி இவர் இதுலேயே இருக்குங்கிறாரு. இதில் வைக்கிறதா? அதுலேயும் வச்சுக்கலாங்க, இதுலேயும் வச்சுக்கலாம். அது மேனுவல், ஆட்டோமேட்டிக். இது நூல் போகிற ஸ்பீடுங்கண்ணா. இதெல்லாம் காட்டுமாண்ணா? கேட்டுக்க கிளியராக கேளு. ஒன்றுக்கு 2 ஐட்டம் கேளு. இது வந்து அந்த சவுண்டுங்கண்ணா. அந்த சவுண்ட் அடிக்குது இல்லைங்கண்ணா, அது வந்து சவுண்டு எச்சா வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாங்கண்ணா. சைலண்ட் சவுண்டுங்கிறது அதுக்குள்ளே வராதுங்கண்ணா. அந்த இதை ஆமாங்க. நெக்ஸ்ட்டு எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா அந்த ரீசெட் பட்டன் அமுத்துனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடும். சரிண்ணா. அந்த இது அமௌண்ட்டு செட் பண்ணுறது அது எப்படின்னா? அந்த இது அழுத்தி பிடிக்கணுங்களா? 45 ரூபா 50 ரூபா 35 வச்சுக்கலாங்கண்ணா. கீழே வச்சுக்கோட ஆக்சுவலி ஒரு மீட்டரையும் இது அது என்னென்ன பண்ணுறாரு 5 10 5 அப்படிதான். ஆமாம். ஓகேண்ணா. இது டோட்டல் 2வது பட்டன் அமுத்துனீங்க எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ கவுண்ட்னு சொல்லிடுங்கண்ணா. நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டிருக்கீங்க அதுவும் காமிச்சு. இத்தனை மணி நேரத்துக்கு எத்தனை கட்டு ஓடி சரிண்ணா. இப்போ டோட்டலாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு மிஷின் எடுத்து. டோட்டல் கட்டு பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். தான் 2வது பட்டனுங்கண்ணா. இது வந்து ரீசெட் பண்ண முடியாது. ஓகே. டோட்டல் கவுண்டிங்க ரீசெட் பண்ண முடியாது. பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டில் ரீசெட் அமுத்துனீங்கன்னா 0 வைரலாம். ஓகே ஓகே. இந்த ஆட்டோவில் எவ்வளோ ஓடி இருக்குது, மேனுவல் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படியே வந்துடும். இந்த கவுண்ட் வந்து நீங்கள் ரீசெட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் ஆனில் இருக்குது, எவ்வளோ கட்டு ஓட்டிக்கிறீங்க அதை காமிச்சிடும். டிரைவர் ஏமாற்ற முடியாது. அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு சைட்டில் வெளியில் அனுப்புகிறாங்களா ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. மெயினாக சுவிட்சை மட்டும் அந்த நூல் இது பண்ணுறப்ப மட்டும் மேனுவலில் போட்டு விட்டு மேனுவலில் போட்டு இன்னும் கட் ஆயிடுச்சு, இந்த கட் ஆயிடுச்சுங்கன்னா ஓகேண்ணா. மேனுவலில் போட்டு அழுத்துனீங்கன்னா அந்த மோட்டர் சுற்ற ஆரம்பிச்சிருங்க. அது நூல் தன்னை போல கீழே புஷ் பண்ணணும். எழுத்துக்குங்க. நெக்ஸ்ட் மாப்பு அவ்வளோதான். சுவிட்சை மட்டும் நான் வண்டி ஆன் பண்ணுங்க. வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேண்ணா. கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி போகாத மாதிரி அதை ரெடி பண்ணி சரிண்ணா. இது அந்த பீப் சவுண்ட் வருதுல்ல, அது ஒரு நூலுக்கு இப்போ ஸ்கேலு கட்ட ஆரம்பிச்சு 3 சவுண்ட் வருங்கண்ணா. சரிண்ணா. லோட் ஆனதும் அந்த ஹார்ன் அடிக்குங்கண்ணா. கட்டு லோட் ஆன் கட் லோடுனா அந்த ஹார்ன் அடிக்குங்கண்ணா. சரிங்க. நீங்கள் வண்டியை நிறுத்திட்டீங்கன்னா வண்டியை பின்னாடி போயிட்டீங்கன்னா அது ரொம்ப கட்ட ஆரம்பிச்சிடும். அது ஆட்டோமேட்டிக் கட்ட ஆரம்பிச்சிருங்கண்ணா. ஃபஸ்ட்டு அங்கே போகும்போது நூல் போகும்போது சவுண்ட் வரும், வரும்போது சவுண்ட் வருங்கண்ணா. அதில் ஒரு 2 டைப்பாக வருதுண்ணா. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீப் வருது, அதுக்கப்புறம் 2 டைம் 2 பீப் வருது. அது போகிற இது தான் நூல் போகிறது தாங்க. வந்து கட் ஆயிரும், அதுவே பொட்டி தூக்கி அதுவே பொட்டி இறங்கிடும். வேற வேற இதில் ஏதாவது வேலை சில்லற செலவு வைக்கணும்னா எது வைக்கும்? நம்மள ஏதாச்சும் தொந்தரவு பண்ணுறது? கேம்னா சொல்லலாம், சிலது அந்த செலவும் வைக்காது, எந்த பிரச்சனையும் வராது. கேம்னா சொல்லலாம், வந்து தான் விடுவோம், கொஞ்சம் இதாகும், இந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே வராதுங்கண்ணா. ரீஸ் ஆயில் மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. அது பார்த்துக்குறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அதுதான் தேவை. நிப்புள் தான் மெயினாக தேவை. நிப்புள் எல்லாமே இருக்குது. இதுன்னு சொல்லியாச்சு. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டுங்கண்ணா. அது பார்த்துக்கிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா போல்ட் இறக்கி போட்டுக்கலாம். ஒரு லிமிட்டுக்கு மேலே வைக்க முடியலன்னா போல்ட் இறக்கி போட்டு லூஸ் விட்டு பண்ணிக்கலாம். வேறு மட்டும் அவ்வளோதான். அரிக்கம்பிங்கன்னா அதெல்லாம் வந்து எப்படிங்கண்ணா? அது நார்மலாக தாங்கண்ணா. உங்களுக்கு மேக்ஸிமம் கட் ஆகாதுங்கண்ணா. ரொம்ப தரையில் தட்டாமல் ஓட்டுனா போதும்ண்ணா, அது எந்த பிரச்சனையும் வராது. கிளிப்பு இருக்கு, அரிப்பட்டையும் நீங்கள் ஃபுல் நட்டு கழட்டு தேவையில்லை, சூட் லைட்டாக எழுதி அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
ஏன்னா இப்போ இதுக்கு வருது இல்லை செயின் ஆமா. ரியல் எஸ்டேட் செயின் எல்லாமே- அதுக்கு ஆயில் விடலாம்ல அது கம்மியாக விடணும். அது கிரீஸ் போட்டுங்க, இதுக்கு கிரீஸ் மட்டும் போட்டுங்க. ஆயில் வேணாம். ஆயில் வேணும். ஆயில் கிளச் பிளேடு மேலே போடும். ஆமாம். எந்த அளவுக்கு கிளச் பிளேடு மேலே ஆயில் படாத வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கிளச் பிளேட் ஸ்லீப் இல்லாத இருக்கும். பெண்ணா இந்த கிளைமேட்ல தெரியாதுங்கண்ணா. இப்போ நீங்க விட்டுருவீங்க, நல்லா ஓட்டிட்டு இருப்பீங்க. இந்த வெயில் அதிகமாக அடிக்கும் போது அது லைட்டாக melt மெல்ட் ஆகி, ஆகி தெரியாது நமக்கு. நம்ம பார்க்க மாட்டோம், ஏன்னா 6 மாதம் வருஷம் ஓட்டிப்பா கண்டுக்க மாட்டோம். கிளச் பிளேடு லைஃப் எவ்வளோண்ணா ஒரு எத்தனை கட் ஆகும்? நான் 20,000 வரைக்கும் தாராளமாக ஓட்டலாங்க. இந்த கிளச் பிளேடு ஓடும். நல்லா ஓடுனீங்க. அது மற்றதோட வேற கரெக்டாக மெயின்டைன் மாதிரி பண்ணிட்டா ஆமாம். கரெக்டாக கிளச் பிளேடு என்ன ரேட்டுக்குண்ணா வருது? நான் 230 ரூபா வருதுண்ணா செட்டு. ஏன்னா அது மாதிரி ஐட்டம் நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஓட்டுற தட்டு ஓட்டுற ஃபீல்டு ரஃப்பான ஃபீல்டுங்கும் போது கொஞ்சம் டைட் வச்சு தான் ஓட்டுவோம். அதெல்லாம் ஒரு சில பொருள் வாங்கி வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. அவ்வளோதான். நம்மகிட்டே இருக்குங்க, இருந்தால் நம்மகிட்டே அது வாங்கிக்கலாம். வரலன்னா என்ன, நாங்கள் இங்கேருந்து வண்டி எடுத்து பிடிச்சோம்னா வராதே சரி அப்புறம் என்ன வேற இல்லை. ஏன்னா இப்போ முன்னாடி போட்டுக்கிற செயின் மட்டும் தான் ஜப்பான் செயினாங்கண்ணா. எல்லாமே ஜப்பான். அந்தாங்கிறது ஜப்பான் தானா? ஏன்னா ஒருத்தர் என்ன நாங்கள் முன்னாடி பிக்கப்புக்கு வந்து ஜப்பான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இது வந்து நார்மல் செயின் யூஸ் இது பண்ணி. வந்து அதே செயின் தானே. இதெல்லாம் நீங்க எதுவுமே ஆகாதுங்கண்ணா. சரி சரி பேக் செயின்லாம் நீங்க தொடர தேவையில்லை. எத்தனை எங்கிட்ட ஓட்டினாலும் அது பிரச்சனை வராது. இதுதான் அதிகமாக இதாக வருது. நெக்ஸ்ட் ஏதாச்சும் இப்போ இதுக்கு மேலே டவுட்டு ஓடினா தான் வரும், அப்போ போய் கேட்டுக்கலாம். அது வந்து அங்கே பார்த்ததில் அவர் மன்னார் பழத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து இல்லை அதுக்கு ஏதோ டாப்லிங்க ஃபுல்லாக லாக் பண்ணி ஓட்டணுங்களா இல்லை நம்ம ஓட்டுற இதுல எல்லாம் உங்களுக்கு இது ஆகாது. ஓகேண்ணா. ஃபுல்லாவே ஆல்டர் பண்ணியாச்சு. இது வெயிட் என்னென்ன வருது இப்போ? 550 கிலோ வருங்க. எல்லா நார்மலாட்டும் எல்லா ஆகிட்டு எல்லாமே உங்களுக்கு ஆல்டர் பண்ணியாச்சு. எதுவும் இங்கே கிராக் ஆகிற அளவுக்குலாம் எதுவும் சான்ஸ் இல்லை. இதுல எல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது. அங்கே எங்கேயுமே அதெல்லாம் வரும்ண்ணா. இந்த இடம் தான் நான் இது இடம் மட்டும் அப்படியே லைட்டாக தூக்குனா அதை ஓப்பன் பண்ணி விடுங்களேன். அது வெயிட் அதிகங்கண்ணா. அதனால அதெல்லாம் வெயிட் போடுச்சு. இல்லை எதனால் நம்ம டாப்லிங்க ஃபுல்லாக லாக் பண்ணி ஓட்டலாம். இல்லை ஒரு வெயிட் அதிகமாங்கிறார். வெயிட் வீல் வெயிட்டும் போட்டுக்கிறாங்க. இங்கேயும் வெயிட் போட்டு இங்கேயும் வெயிட். உங்களுக்கு எல்லாமே இந்த வெயிட் இங்கே தான் இருக்கு. கொஞ்சம் அது பேக்கிறதுக்கு பார்க்குது. இப்போ ஃபுல் ஆகிட்டு தூக்கிட்டு ரோட் ரன்னிங் போகிறது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் கூடாது, ஸ்பீட் பிரேக்கில் அடிக்கக்கூடாது. ஸ்பீட் பிரேக்கில் தூக்கி அடிச்சதுன்னா அங்கே தான் உவச்சல் ஆகும், பிடுங்கும். இது யாருக்கு இப்போ சின்ன பையனோட கேட்டால் கூட சொல்லுவாங்க. அது நம்ம ஓட்டுறதை பொறுத்தாகுது. எப்படிங்கண்ணா 50%னா ஃபீல்ட் 25%, உங்க கையில் 25%. மிஷினை கண்டம் பண்ணுறதும் கண்டம் பண்ணாதான் நம்ம கையில் தான் இருக்குது. 100% மிஷின் நாங்கள் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. 100% மிஷின் உங்களுக்கு கொடுக்கணும்னா மீதி 50% நீங்க மிஷின் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாம் பார்த்து வச்சுக்கிறதுல தான் இருக்குது. அவ்வளோதான். பெண் வேறு ஏதாச்சும் அவ்வளோதான். ஓகே அண்ணா, போடு கீழே போடு. சும்மா உங்களுக்கு காட்டணும். அப்படியே நூலை உள்ள வளர்க்குறது ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி விடுங்கண்ணா. நூல் போகுது. அது அங்கேருந்து இங்கே வந்து தான் பிடிச்சிட்டு போவோம். அந்த போல்ட் எந்த இடத்துக்கு நான் வரும்? அந்த போல்ட் கொடுத்துருக்குறாங்க. ரோடு போல்ட் தான். ஓ ரோடு. பிளேடா? நான் இருட்டங்கண்ணா விடுங்கண்ணா, நாங்கள் எடுத்து போட்டு நேரம் வச்சிடறோம்.
ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாருல. எல்லாமே எடுத்து ஓகே. நம்ம சும்மா சொல்லக்கூடாது இல்லை, நம்ம சைடு அந்த வேலைக்கே இல்லை. பார்க்கலாம். இப்படிதான் வேலைன்னு சொன்னாரு. எனக்கு அதுக்கு சம்பந்தம் என்ன எதுக்கு நான் புரிஞ்சு காட்டுறேன். காலை 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் காட்டினாரு. அப்போ வந்து ஸ்கேல்ல சொல்லல, ஸ்கேல் தான் இருந்துச்சு. இது எதுக்குன்னா என்ன கொண்டு காட்டுறீங்க, இல்லை நான் எங்கன்னா எடுக்க போறேன் ஆக வேணும் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு வந்தேன். சைடு போனீங்கன்னா சொல்லுங்க, நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுறோம். நீங்களே ஓட்டி பாருங்க. கஷ்டப்பட்டு நான் ஓட்டுறேன். அப்போ பெரும் தேடலாம் இப்போ நானே இதை எடுத்தது மெயினாக கற்றுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஃபோன் பண்ணிக்கிறோம், நம்பர் டெலிவரி கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். எங்கள்கிட்ட எந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. தெரியாத வரலாம் நாங்கள் எல்லாம் க்ளீனாக கேட்டுக்கிட்டோம். கோளாராகவும் கேட்டிருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இனிமேல் நாங்கள் கற்றுக்க நாங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், மிஸ் யூ. எப்படி பாப்பா இது என்ன நூல் சுற்றி இருக்குது? இந்த நூல் நம்ம எடுக்கணுமா, தேவையில்லையா? ரோலர் இருக்குது அது. ஓ, அது எது சுற்றிக்கிட்டு இருக்குது? ஓ, ரோலரில் விட்டு ஓட்டுவாங்க. நூல் எப்படி போடுறதுன்னு பார்ப்பாங்கல்ல, ஆ, அங்கே மாட்டி ஓட்டுவாங்க. இங்கே மாட்டி ஓட்டுவாங்க. ஒவ்வொரு கம்பெனியில் அதான் இதில் ஏன் சுற்று போட மாட்டாங்களா? சுற்று போட்டு தான் இருக்கும். அவங்க சும்மா மேனுவலாக ஓட்டி கட்டுருக்காங்க. அப்படி தான் போகும். நம்ம டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு கொஞ்சம் பிடிச்சி டைட்டாக போகிற மாதிரி இருந்தால் டைட்டாக போட்டுக்கலாம். ஒரு தெரியும். ஆமாம், அது ஒன்று மட்டும் எதாவது கொடுத்துட்டானா மாப்பிள்ள, நீ சொன்ன மாதிரி அதிசயம். ஆனால் ஒன்று தருவாங்க. இதுக்கெல்லாம் வர்ற மாப்பிள்ள மேலே கேபிள் போட்டு எதுக்கு இது கேபிள் ஒயரை பைப் அடிப்படாத கற்றுக்கா? அப்படியே தான் ரேட்டுக்குது. இந்த டேக் வந்து அத்தோடக்கூடாது. இது வைப்ரேட். இது என்ன இது திரும்புதா? இல்லை திரும்பல தான் கேட்டேன். தெரியல ஒன்று மேக்கனெட்டு போகிற என்னமோ. சரி, அதெல்லாம் ஓட கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த பீப் வர சவுண்டு இது இங்கே தான் இருக்குதா? அதான் அதில் தான் வருது. என்ன காதை அடைக்குது பார்க்கறதுக்கு தம்மா தோண்டு இருந்துக்கிட்டு பீக்கின்னுட்டு. அதுதான் பீப் சவுண்டு. இது ஆறுனு தான். ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு பிரிச்சோம்னா என்னன்னு கண்டுபிடிச்சி போகலாம். சரி, ஓகே ப்ரோ, பாய் மாப்பிள்ள, டாட்டா. பாய்.